வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி நியூட்ரல் கம்ப்ளைண்ட் ஒன்று பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். இந்த காரைக்கால் ஏரியாவில் ஒரு கிச்சன் ஏரியாவில் மட்டும் சப்ளை வரலன்னு சொன்னாங்க. அது போய் கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணுறப்ப நம்மளுக்கு நியூட்ரல் கிடைக்கல. நியூட்ரல் கிடைக்கிறப்ப பவர் வந்துட்டு இருக்கும். ஏதாச்சும் சுவிட்சை ஆன் பண்ணுறப்ப நியூட்ரல் வழியாக நம்மளுக்கு பேசு வரும். நியூட்ரல் கிடைக்காம இருந்தால் அதேமாரி கம்ப்ளைண்ட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பேஸில் சப்ளை வருது. இப்போ நியூட்ரல்லையும் சப்ளை வருது பாருங்கள். ஏதாச்சும் சுவிட்சு எல்லாத்தையும் நிப்பாட்டினீங்கன்னா நியூட்ரலில் சப்ளை வராது, ரிட்டர்ன் ஆகாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் சப்ளை வருது. ஒரு சுவிட்சை போடுறோம், இப்போ அது வழியாக பேஸ் ரிட்டர்ன் ஆகி நியூட்ரலில் சப்ளை வரும். இப்போ நியூட்ரல் கட்டுன்னு தெரியும். மற்றபடி இந்த கிச்சன் ஏரியா ஹீட்ரு, வாஷிங் மிஷினு இதான் இருக்குது. உள்ளார கிச்சன் ஏரியா இருக்குது. கொஞ்சம் ஷீட்டு போட்டு இழுத்துருக்காங்க. இப்போ வெளியில் போர்ட்டிக்கல் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபேனு, லைட்டு எல்லாமே ஒர்க் ஆகுது. நியூட்ரல் கரெக்டாக இருக்குது. அந்த ஏரியாவில் மட்டும்தான் இதேமாரி கம்ப்ளைண்ட் இருக்குது. அதனால நம்ம மெயினை நிப்பாட்டிட்டு நம்ம லைனை செக் பண்ணுவோம். ஏன்னா எங்கேயும் நியூட்ரல் கட்டாக இருக்குது, அதுக்கேற்ற மாரி பார்த்துப்போம். இப்போ மெயின் நிப்பாட்டி ஆச்சு. இப்போ போய் நம்ம கிச்சன் அந்த ஏரியாவை செக் பண்ணுறப்ப பைப்பில் டேமேஜ் எரிஞ்சிருக்கு. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு லைட்டிங் வந்த லோட்லேயே ஜாயிண்ட் அடித்து அதுக்கு போர்டு, ஹீட்ரு, வாஷிங் மிஷினு ப்ளஸ் கிரைண்டரு, மோட்ரு எல்லாமே போட்டிருக்காங்க. லோடு தாங்காமல் எரிஞ்சு அப்படின்னு நின்றுருக்கு பாருங்கள். நியூட்ரல் ஒயர் மட்டும் நிப்பாட்டியிருக்காங்க. நம்ம இதுக்காக ஒயரு எல்லாத்தையும் 2.5 ஒயரு எல்லாத்தையும் மீட்டர்லேருந்து இழுக்கிறதுக்காக லோடு எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போதைக்கு டெம்பரரியாக லைட்டிங் லோடு மட்டும் எரியிற மாரி கிரைண்டர் ஓடுற மாரி மட்டும் கொடுக்க சொன்னாங்க. கிரைண்டர் ஓடுறதுக்கு மேக்ஸிமம் தாங்கும். அதனால் இந்த பைப் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த லைட்டிங் பாயிண்ட் ஒன்று வந்திருக்கு, அதுலேருந்து ஜாயிண்ட் அடித்து ஒர்க் பண்ணிட்டாங்க. இப்போ ஹீட்ரு எல்லாம் போடதான் இது. அதுக்காக ஒரு 2-வே ஜங்ஷன் பாக்ஸு, டேப் ரோவில் கொஞ்சம் பிட் ஒயரு ப்ளஸ் ஜாயிண்ட் கப்ளிங் வாங்கிட்டு வந்துருக்கோம். இதில் ஜாயிண்ட்டு போட்டாச்சு 2 ஒயரு. எர்த் ஒயரு கூட கொடுக்கல, சும்மா அப்படியே லைட்டாக அடிச்சுட்டு இல்லை ஒரு ஹீட்ருக்கு ப்ளஸ்ஸு வாஷிங் மிஷினுக்கு எல்லாத்தையும் கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு லோடு தான் சப்ளை போடக்கூடாது. ஒயருக்கு ரீஒர்க் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணிக்கலுங்க. நன்றி.